ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியிலெல்லாம் இதாக இருக்குது. ஏன்னாண்டா ஹீட்டர் வேலை செய்யலை. ஸோ ஹீட்டர் ஏன் வேலை செய்யலைன்னு தெரியலை. நாளில் விட்டாலும் வேலை செய்யதில்லை, காற்றும் வரையில கீட்டும் வரதில்லை. ஸோ நாளில் தான் நிற்கிது, ஆனால் கீட்டு வேலையில் கீட்டு வேலை அதெல்லாம் கண்ணாடி அடுப்படி இருக்குது. ஸோ இது என்ன பிரச்சனைன்னு பார்க்குறதுக்கு கடைக்கு கொண்டு போனால் 200, 300, 400 கேட்பாங்க. ஸோ நாங்கள் இன்டர்நெட்டில் யூடியூப்பில் அடித்து பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த கார் ஹீட்டர் வேலை செய்யலை. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஏனென்று பார்த்தீங்கன்னா தண்ணியில் எல்லாம் நிற்கிது நோமலாகவே. இந்த இஞ்சாலி பக்கம் இருக்கிற பக்கம் இஞ்சால ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு இந்த நட்டை கலட்டி பார்க்கணும் என்ன மாதிரி என்ன. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இது இருக்கும். இந்த வைக்கிற சாமான் அதை கலட்டினீங்கன்னா இப்படி இருக்கும். உள்ளுக்குள்ள போய் இந்த இடத்துக்குள்ள தான் மாற்றணும். இந்த மாற்றி வேலை செய்யண்டா மணி மாற்றி வேலை செய்யலண்டா வேஸ்ட் ஆஃப் டைம். பார்ப்போம் என்ன மாதிரி என்ன. ஸோ நாங்கள் வந்து இப்போ இதுக்கு கீழே தான் போய் அந்த நட்டை கலட்ட போகிறோம். ஸோ கலட்டுறது உங்களுக்கு புரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கலட்டி நான் அதுக்குள்ளே இருந்து இது இப்படித்தான் இருக்கிறது. ஓகே இருக்கு. நீ புதுசை கொண்டு வந்து போடணும். இதுதான் புதுசு. நீ புதுசை கொண்டே போடணும். போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ திருப்பி பூட்டியாச்சு, வயரம் கழுவியாச்சு. இப்போ ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை. ஸோ நீங்கள் எப்படி மீது கலாட்டினீங்கன்னாக்கா அப்படியே லூப் ஃபில்டரு என்னன்ற ஃபில்டரே மாற்றி விட்டீங்கன்னா கதை முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்களாண்டா புதுசு வேண்டி கொண்டு வந்தேன் நான். என்ன பலதாக இருக்குமாண்டா, இப்போ இதுதான் பழசு. இதுதான் வேலை செய்யலை எனக்கு ஹைட்ஸுங்களுக்கு. தென் அதே விட இன்றைக்கு விடிய வந்து ஆற்றுல போய் விசாரிக்கும்போது இந்த அளவு சொன்னவங்க ஏன்னா, ஆனால் இந்த பிரச்சனைன்னு சொன்னவங்க. அப்போ அவங்க வேண்டிய ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸை கேட்டவங்க. எவ்வளவு? 425 ரூபா கேட்டவங்க. ஆனால் நான் அண்ணா கேட்டேன்னா இது கட்டலாமோ கட்டிலாதோன்னா. அப்போ அவன் சொன்னான், இல்லை நீ தனியாக இப்போ வேண்டி செய்யண்டு. ஸோ அது செய்ததால் இப்போ புதுசு வேண்டி கொண்டு வந்துட்டேன். புதுசு வேண்டி இதை போட்டு பார்த்தா தான் தெரியும் வேலையில் வந்து வேலை செய்துட்டுன்னா 70 ரூபா. இதுக்கு 75 ரூபா கட்டினான் புதுசுக்கு. அதுவே அவங்கள்ட்ட செய்கிறேன்னா அதில் காட்டுறேன், அவளுக்கு அதில் காட்டுறேன். அதுதான் புதுசு, இதுதான் பழசு. ஸோ இப்போ புதுசாக போட்டு கீட்டு வேலை இருச்சேன்னா 425 ரூபாவில் 75 ரூபா கழிச்சா 350 ரூபா மிச்சம் நாங்கள் செய்ததால். ஆனால் பார்ப்போம் என்ன மாதிரி போகுதுண்டா. ஜாக்கெட்டுக்கெல்லாம் இருக்குது, ஒரு பொக்கெட்டுக்கு இருக்குது. என் பார்ப்போம் இல்லை ஜாக்கெட்டுக்கான இருக்குது, 5 இருக்குது. இப்போ நான் போய் இந்த பெட்டி வேண விலை வந்து 75 ரூபா 58. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன விளங்குது, எந்த பிரச்சனை என்றாலும் நாங்களும் செய்யலாம். அதையும் விட உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச ஆக்கள், சொந்தக்காரர் இல்லாட்டி தமிழ் ஆக்கள் அவையிட்டில் கொண்டே செய்தீங்கன்னா அவங்க அதை திருப்தியாகவும் நல்லபடியாக செய்து தருவீங்க. அதே வேற ஒருத்தட்ட போனீங்கன்னா தேவையில்லாத சிலாவுகள். இப்போ நான் இதில் என்ன கண்டுபிடிச்சேன் நானண்டா, நான் அன்றைக்கு கலட்டினான். அந்த கலட்டின வீடியோவும் பார்ப்பீங்க. கலட்டிட்டு அதை பூட்டி நல்லா அமுக்கி தள்ளி பூட்டி விட்டேன் நான். இன்றைக்கு போய் அவங்க செக் பண்ணுறன்னுட்டு அதை வந்து அப்படியே பூட்டாமலே விட்டுட்டாங்க. ஏன்னா என்னத்தை தள்ளி அப்படிமா வருவான் தானே செய்கிறதுக்காண்டு அவன் நச்சிட்டினான். ஆனால் அப்படி நடக்கையில் நாங்கள் போய்
அதில் எழுதியிருந்தது 200 ரூபா 225 ரூபா ஆக்கும் அந்த இது 75 ரூபாய்க்கு வேணாங்க. நாங்களாவே பூட்டினோம், நானாக பூட்டினோம். ஸோ இதுதான் நான் இப்போ புதுசாக வேணுனது. இந்த புதுசத்தான் இதுக்குள்ளே போடணும். இந்த வயர்களெல்லாம் பிடிச்சிட்டு ஓகே இல்லை ஓகே எல்லா பக்கமும் சேமாக இருந்துட்டேன்னா ஒரு நட்டு ஓகே. இன்னொரு நட்டு இதுக்கெல்லாம் எங்கேயோ ஒரு நட்டு போடணும். அது வந்து இது இருக்கு. இந்த கேமராவில் பார்த்து தான் வீடியோ எடுக்கிற சாட்டில் அந்த ஓட்டையும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதுக்கெல்லாம் தள்ளிட்டேன். ஓகே ஓகே இனி வந்து இனி வந்து இந்த வயரை இருக்குல்ல, இந்த வயரை இதுக்குள்ள ஒரு இது இருக்கிறதுக்குள்ள வச்சு தள்ளினா ஓகே. இப்போ கடவுளே இன்னும் 2 வேலை இருக்குது. என்னண்டா இது வந்து இப்படி கலட்டினான் இதுக்குள்ளே இருந்ததாக்கும் எங்கேயோ இதுக்குள்ளே விழுந்து இப்படி இருந்தது இதுக்கு இப்படி இருந்தாலும் இதை பிடிச்சி போய் தள்ளினாங்க. ஓகே பண்ணுறீங்க அம்மா. நான் போட்டாச்சு. இனி வந்து கீட்டராக போட்டு பார்ப்போம். வேலை ஒன்று ஓகே. வா அந்த வாவ் சூப்பர் வாவ் வெரி நைஸ். அந்த காற்று வருது, உங்களுக்கு காற்று வருதுன்னு இங்கே சூப்பர். நன்றி ப்ரோ. அதே மாதிரி வந்தோம், செய்தோம், முடிஞ்சோம். 75 ரூபாயோட ஃபினித்தோ. ஸோ இப்படியான சாமான விஷயங்கள் எதுவும் செய்ய போகிறீங்கண்டா உங்களுக்கு தெரிஞ்ச கேளுங்கோ, கொடுக்கலாமோ வேண்டாமோண்டா எந்த அவைகளுக்கு தெரியும். அதையும் விட 75 ரூபாயில் இப்போ 350 ரூபா உங்களுக்கு தெரிஞ்சவை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அதுவே நீங்கள் கொண்டே வேற ஒருத்தரை கொடுத்து அவன் கலட்டி மனத்தி சாய்ச்சி என்னத்துக்கு தேவையில்லாத வெயில செய்கிறத ஒழுங்காக செய்ய வேணும். ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.